Hello everyone, welcome to Art Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல பப்பாயா மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு ஒரு கப் பப்பாயா எடுத்திருக்கேன் நான். அதை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடுறேன். இதுக்கு ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு கப் மில்க். அதே கப்பில் 2 கப் அளவு வாட்டர் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பராக 2-3 தடவை நல்லா அடித்தாச்சு பப்பாயாவை. இப்போ இதை நம்ம கிளாஸ்க்கு மாற்றிடலாம். கிளாஸ் உள்ளுக்கு கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சுருக்க பப்பாயாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலே சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன் நான். ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறலாம். நீங்கள் வேணும்னா வெனிலா ஐஸ்கிரீம் கூட சேர்த்துக்கிறலாம். அதையும் சேர்த்து மேலால் அழகுக்கு கொஞ்சம் நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். அவ்வளோதான், 5 மினிட்ஸில் சூப்பரான பப்பாயா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். பப்பாயா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு, வாட்டர் மாதிரி. ஸோ நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், இப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது, நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.